Hi, hello everyone. நான் தான் உங்கள் சிவா பேசுகிறேன் ஃப்ரம் scalperpros. இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோம்? என்னென்னலாம் பெரிய தப்பு பண்ணுறீங்க ஆப்ஷன் பையிங்கில்? மேஜர் மிஸ்டேக்ஸ் வென் யூ டூ அன் ஆப்ஷன் பையிங். ஏன்னா நிறைய பேர் ஆப்ஷன் பையிங்க்கு வராங்க, அதை பற்றி தெரியாமையே புரிதல் இல்லாமையே அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. அதை பற்றிய வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. மேஜர் மிஸ்டேக்ஸ் இன் ஆப்ஷன் பையிங். என்னென்னலாம் பெரிய தவறு நடக்கும் ஆப்ஷன்ஸ் பையர் பண்ணும்போது? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், ஒரு ட்ரேடர் ஆப்ஷன் பையராக இருக்கார். தெர் ஆர் லைக் அன் ஆப்ஷன் செல்லர்ன்னு இருக்காங்க, ஆப்ஷன் பையர்ன்னு இருக்காங்க. ஆப்ஷன் பையருக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் இருக்காது. அதுதான் ஹிஸ்ட்ரியில் எல்லாருமே சொல்கிற விஷயம். நீங்கள் யாரை கேட்டாலும் ஆப்ஷன் பையிங்கா, அதில் காசே பண்ண முடியாது, அதில் எப்படி காசு பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணவே முடியாது. ஒரு பையர் இல்லாமல் செல்லர் இல்லை, செல்லர் இல்லாமல் பையர் இல்லை. மார்க்கெட்டில் ரெண்டு பேரும் இருக்கணும். ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் கடையில் போய் வாங்க போகிறீங்கன்னா பையர் வந்தால் தான் செல்லருக்கு விற்பனை நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ஷோரூமில் கார் விற்கிறாங்கன்னாக்கா வந்து யாராவது வாங்கினா தானே இது பண்ண முடியும். அதே தான் மார்க்கெட்லையும் ஆப்ஷன் பையர்ன்றது கண்டிப்பாக தேவை. ஆனால் பெரிய தப்பு எங்கே நடக்குது? ஆப்ஷன் பையர் ஏன் காசை விடுறாங்க? மெயினான விஷயம், ஆப்ஷன் பையிங் பண்ணும்போது நீங்கள் ஒரு ப்ராடக்டை வாங்கிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். இது எப்படின்னா, நீங்கள் போயிட்டு ஒரு டிவி ஷோரூமில் ஒரு டிவியை வாங்கிட்டு இன்றைக்கி 50,000 ரூபா கொடுத்து ஒரு டிவி வாங்குவீங்க. அதே டிவியை ஒரு வாரம் கழிச்சோ இல்லை ஒரு மாதம் கழிச்சோ இல்லை ஒரு வருஷம் கழிச்சோ திருப்பி எடுத்துகிட்டு போய் அந்த ஷோரூம் கிட்ட நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்குன்னு போகும்போது அந்த 50,000 ரூபாய்க்கு திருப்பி வாங்குறாங்க. இல்லை, மிஞ்சி போனால் 5,000 ரூபாய்க்கு வாங்குவாங்க, இல்லை 10,000 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அதோட விலை டிப்ரிசியேஷன் ஆகிற மாதிரி ஆப்ஷன் பையிங் பண்ணும்போது செல்லர்ஸ் தான் இந்த ப்ராடக்டை விற்கிறாங்க. நேச்சுரலாக அவங்க அதை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. அந்த ப்ரைஸஸை ஹையர் ப்ரீமியமில் அவங்க ஏற்கனவே வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நான் இந்த லெவலில் தான் இதை வச்சுருக்க போகிறேன், இவங்க ஆட்டோமேட்டிக்காக திருப்பி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கும்போது நான் அதை கம்மி ப்ரைஸில் வாங்க போகிறேன். அதனால் ஒவ்வொரு தடவையும் செல்லர் காசு பண்ணுவாங்கன்னு சொல்ல வரல, ஆனால் அவங்க அதை பிளான் பண்ணி செல் பண்ணுறாங்க. 90% ஆஃப் த ஆப்ஷன் எது எக்ஸ்பைரி ஆகும்போது இன்டென்சிக் வேல்யூக்கு இல்லைனாக்கா கண்டிப்பாக அது ஜீரோவில் தான் எக்ஸ்பைரி ஆகும். இல்லை அது கீழே இருந்ததுன்னா அந்த ஆப்ஷன் ப்ரைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பே பண்ணுவாங்க. பட் இந்த ப்ரீமியம்மை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். அதுதான் மெயின். ஆக்சுவலாக அதை நிறைய ஆப்ஷன் பையர் பார்க்கறது கிடையாது. ரெண்டாவது, இதில் ஐவியோட இம்பார்ட்டன்ஸும் இருக்குது. ஐவினா என்ன சொல்கிறேன்? இம்ப்ளாய்ட் வாலட்டிலிட்டி. அதை நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அந்த ஐவியும் ஆப்ஷன் பையிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐவி ஜாஸ்தியாக இருக்கும்போது ஆப்ஷன் பை பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு கண்டிப்பாக லாஸஸ் நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதே இன்னொரு விஷயம், ரொம்ப நேரம் ஒரு பொசிஷனை ஹோல்ட் பண்ணாதீங்க. ஹோல்ட் பண்ண ஒரு சிலர் பையர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் குவான்டிட்டியை விட குவான்டிட்டி ஜாஸ்தியாக வேணும், அதுக்காக நான் ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் போய் நான் வாங்க போகிறேன், அதை வாங்கினாக்கா அது திடீர்னு டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும். 90% ஆஃப் த டைம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் காசு லூஸ் பண்ணுறது எல்லாமே ஓடிஎம் ஸ்ட்ரைக்ஸ் வாங்குறதுனால தான். தயவு செய்து அவுட் ஆஃப் த மணி ஸ்ட்ரைக் வாங்கவே வாங்காதீங்க. அவுட் ஆஃப் த மணி ஸ்ட்ரைக்ஸ் வாங்கும்போது ட்ரெண்ட் இருக்கும்போது பரவாயில்ல, ட்ரெண்டு இல்லை சைட்வேஸ் டேனாக்கா உங்களுக்கு செல்லர்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுனால உங்களுக்கு அதோட ப்ரீமியம் ஏறவே ஏறாது. நீங்கள் என்ன தான் முக்கி மோதி நீங்கள் ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்கள் கண்ணு முன்னாடி 2 ரூபா ஏற்றுவாங்க, 10 ரூபா இறக்குவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ரீமியம் அவுட் ஆஃப் த மணி வாங்கும் போதும் அதை நீங்கள் ஆவரேஜ் பண்ணி எவ்வளோ தான் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக லூஸ் பண்ணுவீங்க. எனக்கே நிறைய ட்ரேடர் மெசேஜ் அனுப்புவாங்க, சார் நான் இன்றைக்கி இதை 100 ரூபாவில் வாங்கிட்டேன், ஈவினிங் பார்த்தீங்கன்னா அது 70 ரூபாய்க்கு போயிடுச்சு, நான் அதை அப்படியே ஆவரேஜ் பண்ணி வச்சுருக்கேன், அடுத்த நாள் காலைல மறுபடியும் 100 ரூபாய்க்கு போயிடுமா, நான் 100 ரூபாவே கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன். நீங்கள் 100 ரூபாவில் வாங்கின 100 ரூபாவில் கொடுத்துட்டு வரதுக்காக வாங்கினீங்க? இல்லை, அதை ப்ராஃபிட்டில் வெளியே வரணும்னு தானே வாங்கினீங்க. அப்போ அந்த 100 ரூபா ப்ரைஸ்லேருந்து அது கீழே போன உடனே உங்கள் மென்டாலிட்டி என்னவா இருக்குது? அந்த 70 ரூபா போன உடனே உங்களுடைய பை ப்ரைஸ் வந்தாலே நான் வெளியே வந்துடுவேன்னு சொல்கிறவர் ஏன் அந்த லாஸை புக் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பார்க்கக்கூடாது? இந்த மைண்ட் செட் இருந்ததுனாலே ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லாஸ் எவ்வளோ உங்களால் பேர் பண்ண முடியுமோ அதை பேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த ட்ரேடிங் கிடைக்கும் போது நீங்கள் போய் என்ட்ரி ஆக முடியும். ஆனால் ஆப்ஷன் பையர்ஸ் அப்படி பண்ணுறது கிடையாது. முக்கால்வாசி நேரம் என்ன பண்ணுறாங்க, அது எவ்வளோ தூரம் கீழே போனாலும் ஒரு ஹோப்போடவே உட்காந்துருக்காங்க. 10 ரூபாய்க்கு போனால் கூட அது மறுபடியும் 100 ரூபாய்க்கு வந்துருமா? வரும். அது மார்க்கெட் உங்களுக்கு டைரக்ஷனில் மூவ் பண்ணால் வரும். வரலைன்னா அந்த 10 ரூபாவில் நீங்கள் லாஸ் புக் பண்ணணும்னா 90 ரூபா விட்டுருவீங்க. இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்கள் கேபிட்டல் வைப் அவுட் ஆகிடும். 99% ஆஃப் த பையர்ஸ் மார்க்கெட்டில் ஏன் காசை விட்டுட்டு போகிறாங்கன்னா, முக்கியமானது
ஆவரேஜ் பண்ணி நான் இதை எடுத்துடலான்ட்டு ஃபுல் டேவும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. அந்த தப்பை தயவு செய்து பண்ணாதீங்க. ஆப்ஷன் பையரோட பிக்கஸ்ட் ப்ராப்ளமே நீங்கள் ஒரு பொசிஷனை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண அதோட தீட்டானால வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரப்போகுது. தயவு செய்து நெக்ஸ்ட் டைம் ஆப்ஷன் பையர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரைஸில் மூவ்மெண்ட் இருக்கா, இதில் இப்போ மூவ்மெண்ட் இருந்ததுன்னா டக்குன்னு போய் வாங்குங்க. உங்கள் கேபிட்டலில் ஒரு 30% டிப்ளாய் பண்ணுங்கள். அது 1 to 2% மேலே போன உடனே ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை ஹிட் ஆனாலும் உங்களுக்கு எந்த ஒரு இம்பேக்டும் இருக்க போகிறதில்ல. இதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது, இப்போ செபி மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணதுனால இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, செல்லர்ஸ் எல்லாம் முதல்ல 20,000 50,000 வச்சுருந்தவங்க எல்லாம் இப்போ மார்ஜின் கிடைக்காததுனால செல்லிங்லேருந்து பையிங்க்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒன் வே. லைக் அந்த செல்லர்ஸ் எல்லாரையும் வந்துட்டு என்கரேஜ் பண்ணாமல் நீங்கள் பையிங் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காகவும் இருக்கலாம். பட் பையிங்கில் வந்தால் எல்லாருமே காசு பண்ண முடியாது. ஒரு செல்லரோட மைண்ட் செட் என்ன, ஒரு பொசிஷனை செல் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணால் என்னால் நிறைய காசு பண்ண முடியும். ஆனால் பையருக்கு அதே மைண்ட் செட் இருந்ததுன்னா காசு லூஸ் பண்ணுவீங்க. ஸோ செல்லரோட மைண்ட் செட் வேறு, பையரோட மைண்ட் செட் வேறு. பட் செல்லராக இருந்து பையருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பேராமீட்டர் உங்களால் இம்மீடியட்டாக சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நம்ம மங்கி மைண்ட் ஆல்வேஸ் ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும், கண்டிப்பாக நீ என்ன பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறியோ அந்த சைடு தான் மார்க்கெட் மூவ் ஆகும், நீ அதனால் இது பண்ணு அப்படின்னு. அதே மாதிரி நமக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, இன்றைக்கி ஒரு கால் பை பண்ணிட்டோன்னா என்னென்னலாம் நல்ல விஷயம் நடக்கணுமோ மார்க்கெட்டில் எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு எதிர்பார்ப்போம். அதுவே நீங்கள் ஒரு புட்டு வாங்கிட்டு இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஓவர் நைட் பொசிஷன் எடுத்து போகிறீங்கன்னா நைட்டு தூக்கத்தில் கூட என்ன கணக்கு வரும், ட்ரம்ப் ஏதாவது ட்வீட் போடுவாரா, இல்லை நாளைக்கு மார்னிங் ஏதாவது நியூக்ளியர் வார் வராதா, இல்லை இந்தியா சைனாவுக்கு ஏதாவது சண்டை வராதா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு இருப்பீங்க. தயவு செய்து அந்த இதுவும் பண்ணாதீங்க. ஆப்ஷன் பையர்ன்றவங்க நம்ம ரிலாக்ஸ்டாக, உங்களுக்கு ப்ரீமியம் உங்கள் கையில் வரணும். நீங்கள் ப்ரைஸை தேடி போகாதீங்க. அந்த ப்ரைஸு என்ட்ரி பாயிண்ட் எல்லாம் உங்கள் கையில் வரணும். அதுக்கு ஐவி ஒரு ஃபேக்டரு, நான் சொன்ன மற்ற ஃபேக்டரையும் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ஈஸியாக லூஸ் பண்ணுறதுக்கான ஒரே காரணம் ப்ரைஸை இவங்க சேஸ் பண்ணி போகிறது. அது ப்ரைஸ் உங்கள் கையில் வரணும்னு வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சில நேரம் இன்றைக்கி ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, இது சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்குது, 2 சைடும் ப்ரீமியம் மட்டும் இறங்குது அப்படின்னாக்கா அன்னைக்கு தயவுசெய்து ஆப்ஷன் பையர் விட்டுருங்க. ட்ரேட் பண்ண தேவையில்லை. எல்லா நாளும் நம்ம பை பண்ணி ட்ரேட் பண்ணியே ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஐவி கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும்போது உங்களால் ட்ரேட் பண்ணவே முடியாது. ஏன்னா என்ன பண்ணாலும் அவங்க 5 ரூபா ஏற்றுவாங்க, 10 ரூபா இறக்குவாங்க, 5 ரூபா ஏற்றுவாங்க, 20 ரூபா இறக்குவாங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன ஆவரேஜ் பண்ணாலும் அது உங்கள் பொசிஷன் லாஸில் தான் போய் முடியும். தயவுசெய்து சொல்கிறேன், ஆப்ஷன் பையர்ஸ் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை யோசிங்க. ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருந்தது இல்லை ஐவி ஜாஸ்தியாக இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் கண்டிப்பாக லூஸ் பண்ணுவீங்க. ஒரு பொசிஷன் எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அதுவும் லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டைரெக்ஷன் உங்கள் சைடில் இல்லைன்னா ப்ரீமியம் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே வரும். அது ஆவரேஜ் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. ஒரே ஒரு இதில் எல்லா அமௌண்ட்டையும் போடாதீங்க. எஸ்பெஷலி ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் ட்ரேட் பண்ணுறவங்க அது தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். அந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் நிறைய நாள் 90% ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மணி லூஸ் பண்ணுறதே அதில் தான். ஏன்னா குவாலிட்டின்னு நினச்சிக்கிட்டு அதில் போய் பை பண்ணிங்கன்னா குவாலிட்டி வந்து இந்த மணி அடுத்த மணியில் வாங்கினீங்கனாக்கா நல்ல ஒரு காசு பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியமும் மூவ் ஆகும். அதுவே ஓடிஎம் ஸ்ட்ரைக்னாக்கா இன்கேஸ் அது எக்ஸ்பைரியை நோக்கி போக மார்க்கெட்டோட இது என்ன சொல்கிறது, அது ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் தயவுசெய்து ஆப்ஷன் பையர்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நல்லா காசு பண்ணலாம். பட் இந்த சின்ன மிஸ்டேக்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆப்ஷன் பையிங்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அதுக்கு எங்களோட டீமும் கரெக்டாக ஹெல்ப் பண்ணி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். Hi team, the most interesting update from Shiva here. We are conducting our first offline program in Bangalore in the month of April for all of you to join us for a 3-day live webinar session. What are you going to be having? 2 days of live session and 1 day of live trading session as well. What more? You are going to be getting to see the most important thing, how we make intraday 1% gains and how you can make that consistently. And most importantly, you get together with most important thing is some of the traders who have made money in the last 1 year, how they have traveled along with me, and you get to interact with them as well in this session. Are you ready? See you all in Bangalore
We will have the hotel covered, and most importantly, the lunch and the high tea will be provided by us. For the outstation candidates, if you are coming in, do let us know. We will try to get you the accommodation also arranged for you, but at an additional cost. So in terms of the fee and other details, soon we will be releasing our details on the YouTube and the Telegram channel. Do watch out. Look forward to seeing you all in Bangalore in the month of April. Let's get ready for the month-end expiry session, trading along with me. Are you ready? Let's get to see that. Bye.